ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா வெனம் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் படி அந்த படம் எப்படி இருக்குங்கிறத கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ரைட்டு. இந்த வெனம் 3 வரப்போகுதுன்னு சோனி கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இன்னும் டைட்டில் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம வெனம் 3ன்னு சொல்லுவோம். அவங்க காமிச்ச போஸ்டரில் நல்லா பார்த்தோம்னா 3ன்னு இல்லாமல் ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொண்டு வந்திருப்பாங்க 3. ஐ திங்க் லவ்வை பற்றி அதிகமாக அதில் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அப்பா பையன் லவ்வை சொல்ல வராங்க. ஓகே, நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா நோவே ஹோமில் இருந்து டைரெக்டாக அந்த யூனிவர்ஸுக்கு வந்திருக்காரு. அங்கே சூப்பர் ஹீரோஸ் ரியலாக இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெனம் சென்ஸ் ஸ்பைடர் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லியிருக்கும் போல். ஸோ அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக ஸ்பைடர்மேனை பார்த்து வெனம் கெட்டவன் இல்லை, வெனம் ஒரு நல்லவன் தான் அப்படின்னு சண்டை போட்டோ இல்லை பேசியோ சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அதுக்காக தான் ஸ்பைடர்மேனை தேடி போகிற மாதிரி காமிப்பாங்க. அப்படி போகிற இடத்துல தான் ட்விஸ்ட்டு வைப்பாங்க. அப்படி என்ன ட்விஸ்ட்டுனா, பீட்டர் பார்க்கர் ரொம்ப யங்காக இருக்க மாதிரி, அதாவது 5 to 6 வயசில் இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ இன்னும் அங்கே இருக்க பீட்டர் பார்க்கருக்கு அந்த பவர் கிடச்சிருக்காது. ஸோ வெனம் இவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் பேட் காயாக தான் காமிச்சிருப்பாங்க வெனத்தை. உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகலாம், ஸ்பைடர்மேன் எப்படா எங்கே இருப்பாங்க அப்படின்னு. இது நடக்கிறது எந்த டைம்லைன்லனா மேடம் வெப் யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி தான் எனக்கும் தோணுது. பட் கரெக்டாக தெரில. இந்த மேடம் வெப்புக்கு அப்புறம் ஒரு 4 to 5 இயர்ஸுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இருந்தால் தான் டைம்லைன் கரெக்டாக வரும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஃபஸ்ட்டு ஸ்டோரி இந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இதில் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்னு ஒரு வெனம். யார் இந்த டாக்ஸிக் வெனம்னு கேட்டிங்கன்னா, போன படத்தில் வெனம் 2ல் கார்னேஜ் காமிச்சிருப்பாங்கல்ல, வில்லன் வெனம், அவனோட சன் அந்த மாதிரி. ஸோ அந்த வெனத்துலேருந்து இந்த வெனம் வந்திருக்கும் டாக்ஸிக் வெனம்னு. அப்படி தான் நம்மளுக்கு காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படிப்பட்ட வெனம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெனம் ஜென்ரேஷன்லேயே இதுதான் லாஸ்ட் ஜென்ரேஷன் வெனமாக இருக்கும். ஸோ எல்லா வெனத்தோடையும் இதுக்கு தான் பவர்ஸ் அதிகமாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ் உடம்புக்குள்ளே போயிடுது. அதை நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த டிடெக்டிவ் பார்த்திங்கன்னா அவனோட பையனை காப்பாற்றுறதுக்காக இந்த டாக்ஸிக் வெனத்தை யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டாக்ஸிக் வெனை கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லி அவனை ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்திருக்கும். ஸோ ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு இருக்க எல்லா இடத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ வெனம் சண்டை போட்டு அந்த வெனத்தை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் அந்த வெனத்தை கொன்னாலும் சான்ஸ் இருக்குது. தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு வந்த ரூமர்ஸ் படி பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு டைட்டில் எப்படி இருக்குன்னா ஆர்வுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை காமிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த படத்துக்கு இதுதான் டைட்டில்னு சொல்கிறாங்க சில பேர். இன்னும் சில பேர் வெனம் டர்க் ஸ்பைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இந்த டைட்டில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தில் ஸ்பைடர்மேனுக்கான ஒரு லிங்க் கன்ஃபார்மாக இருக்கும். பட் அது எந்த ஸ்பைடர்மேன்னு கரெக்டாக தெரில. ரூமர்ஸ் படி ஆண்ட்ரூ ஸ்பைடர்மேன் லிங்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, லாஸ்ட் பார்ட்டில் ஸ்பைடர்மேன் படத்தில் அவங்க டைம்லைன்லேருந்து அவரோட டைம்லைனுக்கு போகிறப்ப அந்த யூனிவர்ஸுக்கு மாற்றி வெனம் யூனிவர்ஸுக்கு போயிடுவார். ஸோ அங்கே 2 பேர்த்துக்கு சண்டை நடந்து அந்த டாக்ஸிக் வெனத்தை கொள்கிற மாதிரி காட்டலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி இல்லாமல் வெனம் அவரோட யூனிவர்ஸுக்கு போய் சண்டை போடுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதில் ஒரு காமன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வெனத்துக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் கன்ஃபார்ம் சண்டை வரும், தான் ஆகணும். பிகாஸ் காமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் சண்டை வந்திருக்கும், அதுக்கப்புறம் சால்வ் ஆகிருக்கும். ஸோ வில்லனை ஹீரோவாக காட்டினாலும் ஃபைட் சீன் கன்ஃபார்ம் வரும்.
சோனி அதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இதோட ட்ரைலர் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்மாக கெஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் காய்ஸ், பாய். சரி, ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.